ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீர் சொந்தக்காரரு. உம்ம ஹோட்டல்ல இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. தென்ன அந்த கபால பயங்கர லேகியத்துல ஒரு உருண்டை இவருக்கு கொடு. அத நாக்கில படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன தலையில புத்து? முட்டையும் பாலையும் உடைச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா. அஜிரே உனக்கு என்ன? கால்ல அரிக்குதுங்க. 4-5 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன? உட்கார்ந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கெல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்ல. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மொத வலை உங்களுக்கு தான். தேனே 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 தேனே. என்ன மாவசா? யார் கஞ்சி கொண்டு வரேன்? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டு கொடுக்க போறேன்? குறும்புதான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது ஊத்தேன். ஐயோ எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்க கொடுக்க மாட்டேங்கிறாளே. தேனே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேனிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளேன்ல கூட்டி போறோம்ல. ஆமா, அந்த ஏரோப்ளேன் மேல போகுது பாரு. பாரு அந்த போகுது. எங்கயா? காணா. நல்லா போகுது. காணையா? பாரு பாரு மேல போகுது. மேல போகுது. எங்கயா? காணா. அந்த போகுது பாரு. அண்ணாங்க வரப்பில்ல, அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது. எங்கயா? பாவி கஞ்சல நீயே குடிச்சிட்டியா? சரியா நாளியா? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற. அப்ப கேட்ட கொடுக்கணும்ல. கொடுக்கறேன். குடு குடு. இந்த தேனு தேனு பாந்தி எடுக்கிறியா? யாரு? சின்ன பண்ண பண்டு தானே? பெரிய பண்ணையவா? வேற யாரு? அம்மாவாசை. ஐயோ இப்ப அவன் குரங்கால மாறிட்டு வர்றான். மச்சான் எனக்கு எப்படியாவது அவரை கட்டி வை மச்சான். உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா. இப்ப அவனை புடிச்சு தூண்ல தான் கட்டலாம். பொருசாமி வாயா. எம்மா எப்பா ஐயா எம்மா எம்மா எங்கே போறீங்க? நம்ம ஊருக்கு புதுசா டவுன் டாக்டர் வந்திருக்காங்க, உங்களை பார்க்க போறோம். இத்தனை நாள் நான் பாக்கலையே உங்களுக்கு. பார்த்தா சரியில்லை தானே அங்க போறோம். ஏய் நீ எல்லாம் பேச வந்துட்டிய. அந்த அம்மா ஊசி போடுறாங்க. நானும் ஊசி போடுறீங்க. அவங்க படிச்சிருக்காங்களே. நானும் படிச்சுக்கிறேம்மா. இனிமே நீ எங்க படிக்க போற? எம்மா முதியோர் கல்வின்னு ஒரு திட்டம் வந்திருக்கு, அதுல சேர்ந்து படிச்சுக்கிறோமா. கடவுளே கடைசி வரைக்கும் உங்களுக்கு வியாதி குணமடைய கூடாது. ஐயா வணக்கம். டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்க, உட்காருங்க. அம்மா கொஞ்சம் தள்ளிக்கங்க. என்ன பாட்டி அலங்காரம் எல்லாம் பலமா இருக்கு? டாக்டர்மா என்ன படம் முடிக்கிறேன்னு சொன்னாங்க. படத்துல அழகா இருக்க வேண்டாம், அதுக்காக செஞ்சுக்கிறேன். என்ன அப்போ சிரிக்கிறிய? என்ன படம் முடிச்சா நல்லா இருக்காதா? பாட்டி படம் எடுக்கிறதுனா செவுத்துல மாட்டி வைக்கிற படம் இல்ல, இது எக்ஸ்ரே. என்ன? அது வந்து எக்ஸ்ரே படம் எடுத்தா உள்ள இருக்கிறதெல்லாம் தீனா தெரியும். உள்ள இருக்கிறது நல்லா தெரியுமா? இது என்ன அக்குறமா இருக்குது? அப்படிப்பட்ட படம் எனக்கு வேண்டாம், நான் போறேன். பாட்டி பாட்டி பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, சுகப்பிரசவம் ஆயிடும். இதுல 10 மாத்திரை இருக்கு. ஒரு நாளைக்கு 2 மாத்திரையா 5 நாளைக்கு சாப்பிடு. இந்த சாப்பாட்டுக்கு அப்புறம். சரிங்க, நீங்க நல்லா இருக்கணுமா. நான் வரேம்மா. உங்களுக்கு என்னம்மா? அடிக்கடி வயித்த வலிக்குது. ஒரு ஊசி போட்டா எல்லாம் சரியாயிடும். ஐயோ ஊசி எல்லாம் வேண்டாங்க, ஏதாவது மாத்திரை மருந்து கொடுத்துருங்க. இல்லம்மா ஊசி போட்டாதான். அவங்க பயப்படுறாங்கல்ல, பரவாயில்ல மாத்திரையை கொடுத்துரு. சரிங்க. ஏமா அவர் யாரு? கம்பவுண்டரா? இல்ல என் வீட்டுக்காரர். வீட்டுக்காரரா? ஆமா
நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஊடமாட உங்களுக்கு ஒத்தாசை செஞ்சாருன்னா அவரால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏமா, அவருக்கு ராணுவத்துல ஒரு கால் போயிடுச்சு. இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. அம்மா, நல்ல மனசு உள்ளவங்களுக்கு ஆண்டவன் என்னைக்குமே குறை வைக்க மாட்டான். நீங்க இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் வியாதி குணமாகுது. இத பாருங்கம்மா, எங்க ஊர் எந்த தெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்களும் ஐயாவும் போய் அங்க வேண்டிக்கங்க. ஐயாவுக்கு சீக்கிரமே கால் குணமாயிடும். அப்போ நான் வரேம்மா, போயிட்டு வாங்க. வரேங்க. ஐயோ, கல்ல கூட கடமை ஒண்ணு. வாய திறக்காத, கொன்னுருவேன். என்ன அலைய வைக்காத. தெரியாதரமா கருங்குரங்க ரத்தத்தை கொடுத்துட்டேன். மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனுஷனாக்குறேன். தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க. வர்றியா? வா. மலர்விழி, தேன்மொழி, வாங்கடி வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா? எடுக்காதே எடுக்காதே, கம்முனு. அம்மாவாசை. உன்னை காவல் பண்ண சொன்னா கருங்குரங்கிய காவல் பண்ணிருக்க. எப்படிங்க இவரை பிடிச்சீங்க? பிடிச்சனா? இதுக்கு நான் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா. ஆத்த கண்டா ஓடுது, குளத்த கண்டா ஓடுது. இத பிடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்தா 40 நாய் பிடிச்சிருப்பேன்டி. போய் அந்த மாத்து மருந்தை கொண்டு வா. இங்க வைக்க தின்னுடுவான். சரி. நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொண்டு இறச்சி விடு. பொறுக்கிட்டு எனக்கு தண்ணி வச்சிரும் போது இந்த பாட்டை பாடுறிய ஏன்? அட அமாவாசை, போன பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வெள்ளக்கண்ணும் செல்லக்கிளியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம தூக்கு போட்டு செத்தாங்களே. அவங்க இங்கத போய் திரிறாங்களாம். என்ன பயப்படுற? சரி சரி வா. நான் வர மாட்டேன். ஏண்டா? நேத்து இப்படி அழுவண்டிக்க மேல விட்டுட்டு போயிட்டேன். காதுக்குள்ள வண்டு புகுந்துருச்சு. நீ மடைய தந்து விட்டு வா, நான் காதுல பஞ்ச வச்சு படுத்துக்கிறேன். இதே இடத்துல தூக்கு போட்டு செத்தாங்களா? சரி சரி படு. அடுத்தது நீதான். மரல கட்டில படுத்து கிடக்க, போகும்போது உசுப்பு. செல்லக்கிளி நான் இல்லமா? என்ன செல்லக்கிளியே? என்னடா கும்பரம் வர்றீங்க? அன்னைக்கு பாம்பு ஏறி போச்சு. சீக்கிரம் விஷமுறி மருந்து கொடுங்க. அப்படியா? டேய், தலை தூக்குடா. டேய், குடுறா குடுறா. டேய் அமாவாசை, என்னடா ஆச்சு இவனுக்கு? நம்ம பாக்கியத்தை பாம்பு கடிச்சிருச்சுங்க. அதுக்கு ஏன் இவனை தூக்கிட்டு வந்தீங்க? அது இல்லைங்க, பாக்கியத்து உடம்புல இருந்த விஷத்தை இவர் உறிஞ்சிட்டாருங்க. பாவி பைய, விஷத்தை சரியா துப்பல போல் இருக்குது. விஷம் இவனுக்கு ஏறிடுச்சு. ஏற்கனவே ஒரு பல்லு சொத்த பல்ல, அதே விஷம் சர்றன்னு ஏறிடுச்சு. பயப்படாதீங்க, இப்ப எந்திரிச்சிருவான். நான் எங்க இருக்கேன்? ஜெய்ப்பூர் அரண்மனையில. எந்திரா. ஏண்டா, பாக்கியத்தை பாம்பு கடிச்சா நேரா எங்கிட்ட தூக்கிட்டு வர வேண்டியதானே? உனக்கு எதுக்கு உறிஞ்சிற வேலை? நாங்க எதுக்கு மூளையை செலவு பண்ணி மூலிகை அரைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம்? பெரிய மதுரை வீர. ஏய், தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா. தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களையும் குழப்பி விட்டுறாதீங்கடா. இவருக்கு டவுன் டாக்டர் வேணுமா? அவரை வந்து உன்னை காப்பாந்தாரு. போங்கடா போடா. ஓ மானே 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 உண்மைத்தானே. என்னடா வண்டு, மான் நழிவிருச்சு? இந்த மான் மட்டும் இல்லடா, அந்த மானும் நழுவிடுச்சு. எந்த மான்? உனக்கு சொந்தமா போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியே அந்த மான். விளையாடாத விஷயத்தை சொல்லு. சொல்லுடா. அந்த மாட்டுக்கார மருத பயிலும் அம்பளார் பொண்ணு பாக்கியமோ பட்டப்பகல்ல வயக்காட்டுல என்னமோ ஒரு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க தெரியுமா? அப்படி என்னடா போஸ்? நீ மேலே ஏறு, நான் சொல்றேன். மேலே ஏறு 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 ஏறு. அப்படியே அப்படியே.
தம் தனனம் 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 தனதம் தனனம். விடா. வேலுச்சாமி அண்ணே, இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்துறா. ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. கத்திடுறான். ஊர் நிலவரத்தை சொன்ன. அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். போடா. இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். என்ன செம்பு? எங்க மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். செம்பு டீ போட்டு கொடுத்துட்டு ஏன் கிடக்கல இருக்க? ஆட்டும்னே, நம்ம டீ அதுல சேர்த்துக்க. கொட்டாய்க்கு வந்துரு. மாட்டுக்கார வேலை படம் பாப்போம். காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா. நிறுத்துப்பா. நீ வீட்டுக்கு போ. டீ நான் வாங்கிட்டு வரேன். எலே, நல்ல பொருத்தமுடா. காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. ஏய், வைத்தியோர குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்த கிருந்த மாத்தி கொடுத்துட போறான். அது போகட்டும். என்ன டிக்கெட்? மண்ணுதான். அங்க போய் நீ மண்ணாயிராத. சித்தப்பு, சித்தப்பு, சித்தப்பு. அட அமாவாசை, சௌக்கியமா இருக்கியா? அண்ணன் துபாயில இருந்து வந்துருச்சா? அவன் துபாயில இருந்து வந்துட்டான்ப்பா. எனக்கு சட்டை கிட்ட கொடுத்து விடுச்சா? எல்லாம் கொண்டு வந்திருக்கான்டா. நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா? இப்பதான் வீட்டுக்கு போறாரு. வாங்க. அப்படியா? என்னங்க நேரமாச்சுல, வாங்க சாப்பிடலாம். மனசு சரியில்லை, நீ போய் சாப்பிடு. மனசுக்கு வயிற்றுக்கு என்ன இருக்கு? எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல. வேணாம்னு சொல்றேன்ல, போ புள்ள. ஆமா, உங்க கூட பெரிய இதுதான். அதோட அண்ணா வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? அண்ணி சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா சௌக்கியமா இருக்காங்க. ஏய் களிமண்ணு, போய் கலர் வாங்கிட்டு வா. அதெல்லாம் வேண்டாம். திருமண மோர் கொண்டாரு. உட்காருங்க அம்பலம். ஆமா, துபாய்க்கு போன மாப்பிள வந்துட்டாருங்களா? வந்துட்டான். வரும்போது தனியா வந்தான். போகும்போது அவனை ஒரு ஜோடி அனுப்பலாம்னு எனக்கு ஆசை. அவன் என்னடா உங்க பொண்ணத்தான் கெட்டிக்குவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறான். நான் பார்க்கும்போது 2 கால் இருந்துச்சேன். பேசுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ரொம்ப நல்லதா போச்சு. நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன். பேசி நிச்சயம் பண்ணிடுவோம். ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் போயிட்டு வர்றேங்க. அண்ணே இந்தாங்க நம்ம ஒரு கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கை நினைப்பேனா? இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்ச? மாப்பிள விட்டுக்காரங்க பெரிய புள்ளி. வெத்தலை பாக்கு போடு. பைத்தியார பையன். என்னடா அமாவாசை? உட்காருங்க. வெத்தலை பாக்கு போடுறது. ஓத்த நீ தின்று, வெத்தலை பாக்க எனக்கு கொடு. ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா ஆளா நிக்கிறியே. ஏன் சோத்த குறடா. இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல. ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டானா நீ எப்படா ஓடுவ? அது இருக்கட்டும். ஞாபகம் மறதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படித்தான் இருக்கு. என்ன அங்க அரிக்குதா? ஏன் இந்த கையால சொரியறது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு. எதுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. பொண்ண வர சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க, இந்த வர. பாக்கியம், காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கேம்மா. இந்த பாலையாவது சாப்பிடு. ஏண்டி புடவை கட்டாம உட்காந்துருக்க? மூஞ்சி அப்படி இருக்கு. இப்ப கட்டியா கொடுக்க போறாங்க. ஒண்ணுதானே பாக்க வந்திருக்காங்க. உங்க அப்பா உனக்கு தெரியுமில்ல, உனக்கு ஒழுங்கா ஜாக்கிரதையா வந்துக்க. இதெல்லாம் கட்டிட்டு உடனே வந்து சேர். வெள்ளையம்மா வந்துட்டாங்க. வேலை பாருங்கடி. உங்களோட பெரிய இதா போச்சு எனக்கு. இப்ப வந்துருங்க.
பாக்கியா பாக்கியா. என்னம்மா ஆச்சு? ஐயோ, அப்பா. ஐயோ. யோ வேலுச்சாமி இங்க வாயா. யோ வைத்தியர் என்னங்க? என்ன ஆச்சுன்னு பாரியா. என்னையா சொல்லியா? அது எப்படிங்க இங்க சொல்றது? பரவாயில்ல சொல்லியா. சொல்லியா? உங்க பொண்ணு முழுகாம இருக்குது. பால் குடுக்கிற மாட்டை தொழுவத்துல கட்டுறீங்க, பாலாற்ற நாயை நடுவீட்டுல வச்சு வளர்க்குறீங்களே, அது ஏன்? மாடு பால் மட்டும் தான் கொடுக்கும், நாய் நன்றி உள்ளது உயிரையும் கொடுக்கும். இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க, ஒரு நாளைக்கு நாய் உங்க மூஞ்சியே நக்க போகுது. என்னையா சொல்ற? அதான் உங்க வீட்டுல ஒருத்தர் நாய் மாறு வச்சு வளர்க்குறீங்களே, அவனை பத்தி தான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரே சாதி சனம் உறவு முறை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான். நான் எதுவும் புறணி பேசதான் நினைக்க வேண்டாம், நான் வர்றேன். ஐயா நீங்க சொன்னபடியே பால்ல மயக்க மருந்த போட்டு என் பொண்டாட்டி பாக்கியத்துக்கு கொடுத்துட்டான். அன்னைக்கு மயக்கத்தை நானும் கர்ப்பம்னு சொல்லிட்டேன், ஊரே நம்பிருச்சு. நீங்க நினைச்சது நடந்துருச்சு. எடுத்துக்கிட்டீங்களா? சற்று பொறுமையா, அதற்குள்ள என்ன அவசரம்? நீர் தான் நக்கிறதோ? இத மாதிரியா போற குளத்துறதுக்கு ஒரு தீக்குச்சி போதும், ஊரை கெடுக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஒரு வைத்தியம் போதும். இனிமே 50,000 பொண்ணை கட்டிக்க எவன் வருவா? எடுத்துக்கிட்டுங்களா? ஐயா இவ்வளவு நாள் நான் 1க்கு 2க்கு தான் வைத்தியம் பார்த்தேன். இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில முழுசா நான் 100 ரூபாய் நோட்டை பாக்குறேன். ஏத்தாம வைத்தியத்தை விட்டு இந்த மாதிரி வேலையை ஆரம்பிக்கலாம் போட்டிருக்கேன். இந்த விஷயத்த என் பொண்டாட்டிட்டு கூட நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஏற்கனவே அவளுக்கு தெரியும். எடுத்துக்கிட்டா வரட்டா? அப்பா இன்னைக்கு நான் குடும்பத்தோட ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிட போறேன். எனது அவ வயிற்றுல வளர குழந்தைக்கு நான் காரணமா? யாரா சொன்னது? பாக்கியம் தான். பாக்கியமே சொன்னாலா? ஆமா. ஏமருத, நீ அப்பா வரதுல எனக்கு சந்தோஷம் இல்லையா? ஆம்பளையா பிறந்த எல்லாருமே அப்பாவை தேட தெரியணும். சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா மண்ணா பழகுறோம், என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே. டேய் விளையாடாதே. நீ விளையாடிட்டு என்ன சொல்றியா? நான் அப்பவே சொன்னேன், பணக்கார விட்டு சவகாசம் வேணாம்னு சொன்னதை கேட்டியா? டேய் உண்மை புரியாம பேசாத. இது வரைக்கும் நாங்க 2 பேரும் உள்ளத்தால் தான் ஒண்ணு சேர்ந்திருக்கோம், உடனால ஒண்ணு சேரல. அமாவாசை எனக்கு ஒரு உதவி செய்றியா? என்ன? பாக்கியத்தை நான் அவசியம் பார்க்கணும். நாளை காலையில வெள்ளன பவளமலை அடிவாரத்துல நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அவளை வர சொல்லு. இவ்வளவுதானே? விடு. இப்பெல்லாம் யாருக்காவது தூது போன போல இருக்கே. என்ன? பவளமலை அடிவாரத்துல மருத உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா, உடனே உன்னை வர சொன்னான். அம்மா இருக்காங்களே. உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன், நீ அங்க போ. உனக்கு பதிலா நான் இங்க இருக்கேன். போ. அட போன்னா. ராசாத்தி ஒண்ணே காணாத நெஞ்சு. அக்கா, அம்மா. ஏமா சாப்பிடாம படுத்துட்ட? வந்து சாப்பிட்டு படுத்துக்கமா. எனக்கு சாப்பாடு வேணும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், எப்படியோ போ.